பெண்ணின் பிறப்பே ஒரு சக்தி. நீங்க ஒருபோதும் யோசிச்சதுண்டா, ஒரு பெண்ணாக பிறப்பது எவ்வளவு பெரிய வரம் என்று? இந்த உலகத்திலேயே வாழ்க்கையை உருவாக்கும் சக்தி பெண்ணிடமே இருக்கிறது. அவள் பிறந்த தருணத்திலிருந்து ஒரு சோதனை தொடங்குகிறது. சில சமயங்களில் அவள் பெண்தான் என்று சொல்லி அவளின் கனவுகளுக்கு கதவை மூடிவிடுகிறார்கள். ஆனால் அவள் அந்த கதவை உடைத்து வெளிச்சத்துக்குள் நடக்கிறாள். அவள் விழுந்தாலும் எழுகிறாள், சிதறினாலும் சேர்கிறாள், மழையில் நனைந்தாலும் மலர்கிறாள். அந்த மனசே அவளின் வலிமை. அவள் தோல்வியை கூட ஒரு கற்றல் அனுபவமாக பார்க்கிறாள். ஒரு பெண் என்றால் அவள் தாயாகவும் மகளாகவும் தோழியாகவும் ஒரு போராளியாகவும் இருக்கிறாள். அவளின் வாழ்க்கை ஒரு படம் மாதிரி. கஷ்டம், கனவு, கண்ணீர், நம்பிக்கை எல்லாம் கலந்தது. நீயும் அந்த பெண்ணேதான். உன் வாழ்க்கையில் யாரும் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் நீ உன்னையே மதிக்கணும். ஏனென்றால் உன் மதிப்பை நீயே நிரூபிக்கணும். உலகம் சொல்வது பெண்ணுக்கு இது முடியாது என்றால் உன் மனசு சொல்லணும், என்னாலே முடியாது என்றது யார் சொன்னது? நினை, ஒவ்வொரு பெண்ணும் பிறப்பிலேயே போராளி. அவளின் போராட்டம் வெளியில் இல்ல, அவளுக்குள் நடக்கிறது. தன் மனதில் எதிரிகளை வென்றவள்தான் உண்மையான வீராங்கனை. இந்த வீடியோ அந்த பெண்களுக்காக. உன்னுள் இருக்கும் சக்தியை மீண்டும் எழுப்ப. உனக்கு தெரியும், உன் வாழ்க்கையை யாரும் மாற்ற மாட்டாங்க. ஆனா நீ முடிவு செய்த அந்த ஒரு நாளை உன் வாழ்க்கையை மாற்றும். நாம் பார்க்க போகும் முதல் பகுதி பெண்களின் நம்பிக்கை. நம்பிக்கை உன் வாழ்க்கையின் முதல் அடிப்படை. வாழ்க்கையில் எந்த பெண்ணுக்கும் முதலாவதாக தேவைப்படுவது நம்பிக்கை. அது யாரிடமிருந்து கிடைக்காது, அது உன்னிடமிருந்துதான் வரணும். நீ நம்பணும், நான் முடியும் என்று. அந்த ஒரு எண்ணம் உன்னை கட்டி எழுப்பும். நம்பிக்கை இல்லாமல் கனவுகள் வெறும் கற்பனையாக மாறிவிடும். ஒரு சிறிய ஊரிலிருந்து மாலா என்ற பெண் இருந்தாள். பள்ளிக்கு செல்வதற்கு கூட குடும்பம் ஆதரிக்கவில்லை. பெண்ணுக்கு படிப்பு வேணாம் என்று சொன்னார்கள். ஆனா அவள் மனசில் ஒரு நெருப்பு. நான் படிக்கணும், என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கணும் என்ற எண்ணம். அவள் தினமும் 5 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு போனாள். மழையிலும் வெயிலும் நம்பிக்கை அவளுடன் இருந்தது. இன்று அவள் ஒரு ஆசிரியையாக பணியாற்றுகிறாள். அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றொரு பெண்ணுக்கு நம்பிக்கை. நம்பிக்கைதான் ஒவ்வொரு வெற்றியின் வேறு. அது உன்னை யாரும் கலைக்க முடியாது. உலகம் உன்னை நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை நம்பி முன்னேறினா வெற்றி உன்னை தேடி வரும். அந்த நம்பிக்கையை இழந்த பெண்கள் ஒரு சிறிய சோதனைக்கு பின்னே நின்று விடுகிறார்கள். ஆனா நினை, ஒவ்வொரு தடையும் உன்னை வலிமையாக்கும் ஒரு வாய்ப்பு. நம்பிக்கை என்றால் என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்ற உறுதி. நாம் பார்க்க போகும் இரண்டாவது பகுதி பயம் கடக்க கற்றுக்கொள். பயம் கடக்க கற்றுக்கொள். பெண்களை தடுக்கிற மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? அது வெளி மனிதர்கள் அல்ல. அது பயம் என்ற ஒரு சின்ன சொல். என்ன பேசுவாங்க, நான் தோற்று போனா எனக்கு வராது. இந்த 3 எண்ணங்கள் தான் பல பெண்களின் கனவுகளை புதைக்கிறது. ஒரு பெண் தனது பயத்தை எதிர்கொண்டால் அவளுக்கு உலகமே வணங்கும். சாந்தி என்ற பெண் தனது குடும்பத்துக்காக வேலை தேடினாள். பல இடங்களில் அவளுக்கு மறுப்பு கிடைத்தது. ஆனால் ஒரு நாள் அவள் சொன்னாள், நான் முயற்சி நிறுத்த மாட்டேன். அன்று அவள் ஒரு சிறிய ஆன்லைன் வியாபாரம் தொடங்கினாள். இன்று அவள் 20 பெண்களுக்கு வேலை கொடுக்கிறார். அவள் செய்தது பெரியது இல்லை. ஆனால் அவள் கடந்து வந்த பயம்தான் அவளின் வெற்றி. பயம் ஒருபோதும் மறைவதில்லை. ஆனா நீ அதை கடக்க கற்றுக்கொள்ளலாம். உன் மனம் பயத்தோடு பேசட்டும். நான் உன்னை விட பெரியவன்.
பயம் ஒரு நிழல் மாதிரி, நீ நின்றால் அது பெரிதாக தெரியும். நீ நடந்தால் அது உன்னை கடந்து போய்விடும். நாம் பார்க்க போகும் அடுத்த பகுதி கல்வி கனவு. கல்வி கனவுகள். ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆயுதம் கல்வி. அது அவளுக்கு சுதந்திரம் தரும். அது அவளுக்கு தன்னம்பிக்கை தரும். ஒரு பெண் படிக்கிறாள் என்றால் அவள் மட்டும் உயர்வதில்லை, அவள் குடும்பமும் சமூகமும் உயர்கிறது. கனவுகள் எந்த வயதிலும் தடைப்படக்கூடாது. உன் வயது 15 ஆனாலும் 50 ஆனாலும் கனவு காணலாம். அதை நிறைவேற்ற முயற்சி செய்யலாம். ஒரு பெண் தனது கல்வியால் உலகத்தை மாற்றிய உதாரணங்கள் நிறைய. மலாலா யூசுப்சாய் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்று கூறியதற்காக சுட்டார். ஆனா இன்று உலகம் அவளை கேட்கிறது. ஏனென்றால் அவள் உண்மை சொன்னாள். நீயும் அதே மாதிரி உன் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரலாம். உன் குழந்தைகளுக்கு, உன் குடும்பத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கலாம். கல்வி உன் கையில் இருக்கும் விளக்கு. அதை பயன்படுத்தி இருளை விரட்டிவிடு. அது உன்னை புதிய பாதையில் அழைக்கும். நாம் அடுத்து பார்க்க போகும் பகுதி தோல்வி உன்னை வெற்றிக்கு அழைக்கும். தோல்வி உன்னை வெற்றிக்கு அழைக்கும். தோல்வி என்றால் சிலர் முடிவாக நினைக்கிறார்கள். ஆனா உண்மையில் அது ஆரம்பம். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடம். ஒரு பெண் தனது தோல்வியை ஏற்றுக்கொண்டு முன்னேறினால் அவளை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு விளையாட்டு வீராங்கனை தினமும் தோல்வியை சந்திக்கிறாள். ஆனா ஒரு நாள் வெற்றி அவளை முத்தமிடும். அது அவள் தினசரி முயற்சியின் விளைவு. தோல்வியால் மனம் உடையும் பெண்களே, நினை, உன் ஒரு தோல்வி உன்னை வெற்றிக்கு தள்ளுகிறது. அது ஒரு படி, ஒரு சோதனை, ஒரு வாய்ப்பு. உன்னால் முடியாது என்று சொல்பவர்கள் உன் வெற்றியை பார்த்து வியப்பார்கள். அந்த நாளுக்காக உன் பயணத்தை நிறுத்தாதே. நாம் பார்க்க போகும் அடுத்த பகுதி உன்னுள் இருக்கும் சக்தி. உன்னுள் இருக்கும் சக்தி. பெண்களின் உண்மையான வலிமை அவளுக்குள்ளேயே இருக்கிறது. அதை யாராலும் கற்றுக் கொடுக்க முடியாது. அதை உணரணும். உன்னுள் ஒரு சக்தி இருக்கிறது. அது நீ விழுந்தால் எழுப்பும். நீ நொறுங்கினால் சேர்க்கும். இந்த உலகம் உன்னை குறை சொல்லும். ஆனா நீ உன்னை ஏற்றுக்கொள். நீயே உன் சக்தி. ஒரு பெண் தன்னையே நேசிக்க ஆரம்பித்தால் அவள் வாழ்க்கை மாறும். அவள் தன்னம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி அனைத்தும் உண்டாகும். உன்னுள் இருக்கும் சக்தி உன்னை எழுப்பும் சக்தி. வாழ்க்கை எல்லோருக்கும் சோதனை தரும். ஆனால் அந்த சோதனையில் யார் விழுந்து போகிறார்கள், யார் எழுந்து நிற்கிறார்கள், அதுவே ஒரு மனிதனின் வலிமையை சொல்லும். பெண்ணின் உண்மையான வலிமை அவளுக்குள்ளேயே இருக்கிறது. அதை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. அது புத்தகத்திலிருந்து வராது. அது அனுபவத்திலிருந்துதான் பிறக்கும். ஒரு பெண் சின்ன வயதிலிருந்தே பொறுப்பை கற்கிறாள். வீட்டு வேலைகள், சகோதரங்களின் கவனிப்பு, குடும்பத்தின் எதிர்பார்ப்புகள், அவை அனைத்தும் அவளுக்குள் ஒரு மறைந்த சக்தியை உருவாக்குகின்றன. அந்த சக்தி அவள் விழுந்தாலும் எழுப்பும். அவள் நொறுங்கினாலும் சேர்க்கும். சில சமயம் அவள் தன்னையே மறந்து விடுகிறாள். ஆனா அந்த சக்தி ஒருபோதும் மறையாது. ஒரு கதையை சொல்றேன். மீனா, 35 வயசு, 2 குழந்தைகள், குடும்பம், வேலை. ஒரு நாள் அவளது கணவர் வேலை இழந்தார். வீட்டுக்கடன், பிள்ளைகளின் படிப்பு எல்லாம் அவள் மீது வந்தது. அவள் மனம் உடைந்தாள். ஒரு நாள் இரவு கண்ணீர் மல்க அமர்ந்திருந்தாள். ஆனால் அப்போ அவளுக்குள் ஒரு சத்தம் கேட்டது. மீனா, நீதான் உன் குடும்பத்தின் முதுகெலும்பு. நீ விழுந்தா எல்லாம் விழும். எழு. அவள் எழுந்தாள். அவள் தன் பழைய திறமையை நினைத்தாள். கைத்தறி வேலை.
அடுத்த நாள் காலை அவள் தன் வீட்டிலேயே ஒரு சிறிய தொழிலை தொடங்கினாள். ஆரம்பத்தில் யாரும் நம்பவில்லை. ஆனால் அவள் தன்னம்பிக்கையை நம்பினாள். இன்று 5 ஆண்டுகள் கழித்து அவளது கைத்தறி நிறுவனத்தில் 25 பெண்கள் வேலை செய்கிறார்கள். மீனா சொல்கிறாள், என்னை யாரும் காப்பாற்றவில்லை. என்னுள் இருந்த சக்திதான் என்னை எழுப்பியது. இந்த உலகம் உன்னை குறை சொல்லும். உன்னை மதிக்க மாட்டார்கள். சிலர் உன்னுடைய திறமையை பார்த்து பொறாமை கொள்ளலாம். ஆனா நீயே உன்னை ஏற்றுக்கொள். நீயே உன்னை நேசிக்க தொடங்கு. ஏனென்றால் நீயே உன் சக்தி. ஒரு பெண் தன்னையே நேசிக்க ஆரம்பித்தால் அவளுடைய வாழ்க்கை மாறும். அவளுக்கு பிறர் அளிக்கும் அன்பு, மரியாதை ஆகியவை 2ஆம் இடம் பெறும். அவள் தன்னம்பிக்கையால், அமைதியால், மகிழ்ச்சியால் நிறைந்து விடுவாள். உன்னை நீ நேசித்தால் நீ உன்னை குறை சொல்ல மாட்டாய். உன் தோல்வியை கூட புரிந்து கொள்வாய். உன் வலியை கூட அழகாக பார்த்துக் கொள்வாய். நினைவுவை, உலகம் உன்னை மாற்றச் சொல்லும். ஆனா நீ உன்னையே நம்பிக்கொண்டால் உலகம் உன்னை பின்தொடரும். உன்னுள் இருக்கும் அந்த சிறு தீப்பொறி, அதை யாரும் அணைக்க முடியாது. வாழ்க்கை உன்னை காயப்படுத்தலாம். ஆனா அந்த காயங்கள்தான் உன் வலிமை ஆகும். சில பெண்கள் வாழ்க்கையில் வெற்றியடையாத காரணம் திறமை இல்லாதது அல்ல, தன்னம்பிக்கை இல்லாததுதான். நம்பிக்கை இருந்தால் பாதை கிடைக்கும். நம்பிக்கை இல்லாதால் வழி இருந்தாலும் தெரியாது. உன்னுள் இருக்கும் சக்தி ஒரு கல் மாதிரி. அதை தட்டணும். அப்போதான் அந்த நெருப்பு வெளிப்படும். உன்னால் முடியாது என்று யாராவது சொன்னால் சிரித்துவிடு. ஏனென்றால் அவர்கள் உன் உள்ளம் எவ்வளவு வலிமையானது என்று தெரியாது. ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சக்தி. ஒரு தாயாக, ஒரு மகளாக, ஒரு நண்பியாக, ஒரு போராளியாக. அவள் பல வடிவங்களில் வாழ்கிறாள். சில நேரம் அவள் அமைதியாக இருப்பாள். ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஒரு மாபெரும் சக்தி உறங்கிக் கொண்டிருக்கும். அந்த சக்தியை விழிப்பி. உன்னுள் இருக்கும் சக்தியை நம்பு. அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான ஆயுதம். நீ எத்தனை தடவை விழுந்தாலும் உன்னுள் இருக்கும் அந்த நம்பிக்கை உன்னை எழுப்பும். உன் வாழ்வு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உன்னுள் இருக்கும் ஒளி உன்னை வெளிச்சத்துக்கு இட்டுச் செல்லும். உன்னுள் சக்தி இருக்கிறது. அதை யாரிடமும் தேட வேண்டாம். அது நீயே. நீ ஒரு பெண் அல்ல, ஒரு பிரபஞ்சத்தின் உருவம். உன்னுள் சக்தி உள்ளது, அதை விழிப்பி. ஏனென்றால் உன்னால் முடியும். வாழ்க்கையில் சோதனைகள் முடிவில்லை. ஆனா அதற்கும் மேலாக உன் மனசு வலிமையானது. நீ ஒரு பெண்ணா? அப்படின்னா நீயே ஒரு சக்தி. உன் கனவு பெரியதா? முயற்சி பண்ணு. உலகம் எதிராக இருக்கா? இன்னும் வலிமையானில். யாராவது நையாண்டி செய்தால் சிரித்து முன்னே போ. நீ உன்னால் மாற்ற முடியும். உன் வாழ்க்கை, உன் விதி, உன் உலகம். உன்னால் முடியும். ஏனென்றால் நீதான் செல்ஃப் பவர். கடைசி வரை இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. மேலும் இதுபோல பெண்களுக்கான வீடியோ தொடர்ந்து போட வேண்டும் என்றால் கமெண்டில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். நன்றி.